இனிமேல் ஏரியாவில் நம்ம அலப்புறைய மட்டும் பாரு நீ. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். நீதான் என் உயிர். தீராத காதல் தீயா பயம் அத கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியும். இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற பஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஜெயம் வேல்முருகன் பெருமிட்டில் ஆப்ரேட் பண்ற ஸ்ரீ மீனாட்சி பஸ்ஸை தான் இன்னைக்கு டிராவல் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். டிராவல் ரிவ்யூ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன், கேக் வெட்டுறது, மிட்டாய் கொடுக்குறது எல்லாமே இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷனுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். கேபின் ரைடும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஃபஸ்ட்டு சிங்கிளே பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 6:30 ஆகுது. 7:06 நம்ம மீனாட்சி பஸ்ஸோடைய டைம். ஏயா உங்க ஊருக்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? அப்ப போலீஸை பார்த்தா பயம் இல்லை. போலீஸ்க்கெல்லாம் பயந்தா போச்சு அவசியம் முடியுமா ஐயா? அன்னை கம்பெனிக்கு இந்த கம்பெனி எப்படி இருக்கு? நான் இப்போ தானே வந்திருக்கேன். ஆனால் ஓனர் சூப்பர் டைப்பு. எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவருக்கு வந்து வசூல் தான் நான் காசை கூட்டி கொடுப்போம்ண்ணே. சரி 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 சரி. நம்ம வண்டி எப்படி இருக்கு? உங்களுக்கு ஓன வண்டி தான் ஆல்ரெடி. இந்த வண்டி எப்படி இருக்கு? மீனாட்சி வண்டி புது வண்டி வந்திருக்கு. நம்ம மீனாட்சி கம்பெனி அருப்புக்கோட்டை பேஸ் பண்ண கம்பெனி. ஓனர் வந்து அருப்புக்கோட்டைக்காரங்க தான். சரி, ஓனரை பற்றி சொல்லுங்கண்ணே. ஓனர் நல்ல டைப்பு, ஷார்ப்பான டைப்பு. பேசஞ்சருக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் அது ஒன்று. ரெண்டாவது வந்து டிரைவர் கண்டக்டருமே வந்து நீட்டாக வச்சுக்கணும் ஆசைப்படுவாப்புல. சரி சரி சரி. வண்டியும் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாப்புல. அந்த அளவுக்கு தான் நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். சரிங்கண்ணா சரி. நம்ம மீனாட்சி வந்து ரெண்டு பஸ் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்பேர் வண்டி வச்சுருக்காங்க. இந்த வண்டி நம்ம சிவாசி வண்டி வந்து இப்போ வாங்கி ஒரு 4 மாதம் ஆகுது. ஒரு நாள் ஸ்பேர் வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ புது வண்டி வந்திருக்கு. இந்த வண்டி எப்படி இருக்குது? ஓட்டிருக்கலாம். பிளாக் ஸ்குவாட பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். நம்ம டிபார்ட்மெண்ட் சிஸ்டத்தில் அவன் பேர் வந்து அமர். பட் அவர் ரியல் நேம் என்னன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் பீரா. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஜெயம் வேல்முருகன் பெருமிட்டில் ஆப்ரேட் பண்ணுற ஸ்ரீ மீனாட்சி பஸ்ஸை தான் இன்றைக்கி ட்ராவல் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ட்ராவல் ரிவ்யூ ப்ளஸ் ஃபஸ்ட் டே செலிப்ரேஷன், கேக் வெட்டுறது, மிட்டாய் கொடுக்குறது எல்லாமே இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டே செலிப்ரேஷனுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். கேபின் ரைடும் இன்றைக்கி ஃபஸ்ட் டேவே ஃபஸ்ட்டு சிங்கிளே பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 6:30 ஆகுது. 7:06 நம்ம மீனாட்சி பஸ்ஸோடைய டைம். மதுரையிலேருந்து சிவாசிக்கு எடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ண வந்திருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த ரூட்டில் இந்த வண்டியில் வீடியோ போட்டிருந்தோம். பார்த்திங்கன்னா ஸ்ரீ வேல்முருகன் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மதுரையிலேருந்து சிவாசி வரைக்கும் ஃபுல் கேபின் ரைட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சிக்காரங்க வண்டி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து லைனை ஓட்டி கொடுக்க தான் ஸ்ரீ வேல்முருகன் ஓட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மீனாட்சி வரவுமே வீடியோ பண்ணுவோம், வண்டி வந்து ரீபாடி போட போயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தான் வண்டி வந்து ரீபாடி போட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வண்டி நம்ம அன்னை எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்கன்னா அன்னை ஓடிட்டு இருந்துச்சு. அன்னையிட்டிருந்து வண்டி வாங்கினாங்க. வண்டி அப்படியே கொண்டு போய் ரோலக்ஸ் கோச்சில் கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துட்டாங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டாக வேலை பார்த்து வண்டி வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. இன்டீரியரில் மட்டும் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ள பலூன் கட்டி லைட்டிங்லாம் போட்டு வந்தாச்சு. நம்மளும் மார்னிங் வீட்டில் பார்த்திங்கன்னா 3 o'clock 3 மணிக்கே எழுந்திரிச்சு கிளம்பி மண்டல் நகர்லேருந்து வண்டி அருப்புக்கோட்டையிலேருந்து வந்துச்சு. இன்றைக்கி சாமிக்கு கும்பிட்டு பூஜை போட்டு அருப்புக்கோட்டையிலேருந்து வந்துச்சு. மண்டல் நகர்லேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 மணிக்கு நம்ம ஏறி நேராக பஸ்ஸுக்கு வந்தாச்சு. பாண்டியூரில் ஒரு பூஜையை போட்டாச்சு. நம்ம
பஸ் ஆல்டார் இடத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே போய் பூஜையை போட்டாச்சு. அப்படியே நம்ம பூஜையை போட்டு நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு சிங்கிள் 7-6 சிங்கிளே கேப் ரைடு பண்ண போகிறோம். நம்ம மீனாட்சி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையை ஃபேமஸ், அருப்புக்கோட்டையை பேஸ் பண்ண கம்பெனி. அருப்புக்கோட்டையில் ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டர் சொல்லலாம். 2 வண்டி வச்சுருக்காங்க. நம்ம அருப்புக்கோட்டை டு பரமக்குடி NNL பஸ்ஸை வந்து அவங்க தான் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீ மீனாட்சின்னு சொல்லி வண்டி வந்து ஒரு ப்ளூ கலர் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் ஓடுன்னு சொன்னாங்க டிரைவர்னே, எனக்கு சரியாக ஆகும்ல. இப்போ வந்து நம்ம மீனாட்சி வந்து எக்ஸ் அன்னை ஃபஸ்ட்டு பெர்மிட் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் மொட்டை வேல்முருகன், ஜெயவேல்முருகன் பெர்மிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் GBSS சொல்லி கொஞ்ச நாள் வாங்கி ஒரு கம்பெனி ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் KRLS. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் இருக்கும் நம்ம ஸ்ரீ அன்னை நிம்மதி மெத்தைகள் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரீசனாக நம்ம ஸ்ரீ மீனாட்சி வாங்கியிருக்காங்க. 4 மந்த் ஆகுது. வண்டி வாங்கின உடனே பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரீபாடி போட போயிடுச்சு. வண்டி வந்து ரோலக்ஸ் கோச்சில் விட்டு வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துட்டாங்க. பாடி மட்டும்தான் பழசு, மற்றபடி எல்லாமே பிளாட்ஃபார்ம் மேலே அப்ளஸரு சீட்டு செட்டு எல்லாமே புதுசு. வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கவே இறக்கி இப்போ உள்ள PS6 வால்வோ பஸ்ஸில் என்ன லுக் இருக்குமோ அந்த லுக்கை ஏற்றிட்டு வந்திருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. மெயினாக வந்து நம்ம ஒன்று சொல்லி ஆகணும், எனக்கே தெரியாது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ மீனாட்சி பஸ்ஸு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து முன்னாடி ஃபோட்டோ நேற்று தான் வந்துச்சு. ஃபோட்டோவில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா வண்டியோட ஃபோட்டோவில் வந்து மிரரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பெர்மிட்னு போட்டுருந்துச்சு. எனக்கே தெரியாது என்னென்னு கேட்குறப்போ தம்பி இந்த வண்டி எக்ஸ்பிரஸ் பெர்மிட் தாயா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சிவகாசி டு மதுரை 14 ப்ரைவேட் வண்டி இருக்குது, இந்த ஒத்த வண்டிக்கு மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பெர்மிட் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இப்போ வரைக்கும் இந்த 8 சிங்கிள் இவங்க எக்ஸ்பிரஸ் பெர்மிட் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி பஸ்ஸு. இன்றைக்கி ஃபஸ்ட் டே செலிப்ரேஷன். இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, வெள்ளிக்கிழமை காலேஜ் எல்லாமே இருக்கும். ஆனால் கேப் ரைடு பண்ண வந்தாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட் டே செலிப்ரேட்னால ஓனர் அண்ணன்கிட்ட கேட்டு அவங்களோட பெர்மிஷனை கேட்டு வீடியோ பண்ண வந்தாச்சு. இனிமேல் நம்ம வீரா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே செலிப்ரேஷனாலும் சரி, பஸ்ஸு புது வண்டினாலும் சரி, ரீபாடி போட்டாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு டே நம்மளை வீடியோ பண்ண இன்வைட் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம பெர்மிஷன் வாங்கி வீடியோ பண்ண போனாலும் சரி, நம்ம சேனல் சார்பாக வந்து ஒரு கேக்கு மிட்டாய் பாக்கெட் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கேக்கு மிட்டாய் பாக்கெட்டில் வாங்கியாச்சு. நம்ம சேனல் சார்பாக இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இனிமேல் நம்ம எந்த பஸ்ஸில் ஃபஸ்ட்டு டே வீடியோ பண்ணாலும் கண்டிப்பாக பண்ணணும். இனிமேல் இதை வந்து கடைபிடிக்கணும் முடிவு எடுத்திருக்கேன். இந்த நம்ம மீனாட்சி பஸ்ஸில் சிவாசியில் மதுரையிலேருந்து சிவாசி வரைக்கும் ஃபுல் கேப் ரைடு பண்ணிட்டு போகலாம். இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்கிறேன். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்டு BS4ங்க. மாடல் பார்த்திங்கன்னா 2020 2020 மாடலு. கோச் பார்த்திங்கன்னா ஸ்டார் கோச்சில் பாடி பில் பண்ணியிருந்தாங்க. நம்ம மீனாட்சி வந்து ரோலக்ஸ் கோச்சில் வாங்கி பாடி பில் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்குது. 12 மீட்டர் வண்டிங்க, 62 சீட்டு போட்டிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்குது. பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் பார்த்துட்டு கேப் ரைடை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒப்ப மவனே எல்லாம் வழிய விடு, தலைவன் ஆண்டவே. எங்க இருக்குதோ அங்க 6 அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்காரதானே நம்ம பழக்கமே. எப்படி இருந்தா நெருப்பு மாதிரி இருந்தா சார். பிராண்ட்னா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. நெருங்கி வந்த தோழி தேர்வாயிலே
நான் ஏரியாக்கு தான் புதுசு, ஃபீல்டுக்கு இல்ல. உங்க கம்பெனி பேரை நான் ரொம்ப மேல எடுத்துட்டு போவேன். இல்லீகல் துட்டி ஜாஸ்தி, ஆனா ரிஸ்க். ஏ சாமி, அந்த வண்டியில போனா சாயங்காலம் ஊடு வந்து சேருவியான்னு கூட தெரியாது. சாயங்காலம் நான் இங்க வந்து கைட்டுறதுக்கு எந்த மண்ணும் இல்ல. மதுரையிலிருந்து விருதுநகர் வழியாக சிவகாசிக்கு ஸ்ரீ மீனாட்சி பஸ் தயாராக உள்ளது. கடல் கடந்து போயிட்டு வந்தாலும் ரத்தத்துல ஊர்னது மாறுமாயா? இங்க எப்பவுமே சிங்கம் ஐயா. வாடி வாசல புடுங்கிட்டு வெளியில வர்ற காலம் மாதிரி எப்படி நிக்கிறாரு பாருங்க.
இறங்கும் பயணிகள் தயாராகவும்.
சிவகாசி இறங்கும் பயணிகள் தயாராகவும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவகாசி டு மதுரை ஆப்ரேட் பண்ணுற மீனாட்சி பஸ்ஸோடைய பைலட் டிரைவர் அண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்கள் பேருண்ணே? என் பேர் வீரசெல்வம். வீரசெல்வம். நான் சொந்த ஊர்ண்ணே? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை தான். சரி, நம்ம பஸ்ஸு உள்ள கம்பெனி நம்ம ஊர் தான். சரிங்கண்ணே. சரி, நம்ம மீனாட்சி இதில் எவ்வளோ நாள் ஓடுறீங்க? இது வந்து இப்போ வந்து ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ தான் புதுசாக முதல்ல எடுத்துருக்காப்புல. சரி சரி. சிவகாசி வண்டி இப்போ தான் வாங்கியிருக்காங்க. வாங்கி ஒரு 3-4 மாதம் ஆகும். இப்போ தான் மாற்றிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பரமக்குடி லைன் ஓட்டுறாங்களா, அதில் மாற்றிருக்கீங்களா? அந்த வண்டியை மாற்றிருக்கேன். சரி சரி சரி. இப்போ மீனாட்சியில் ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடிண்ணே? இதுக்கு முன்னாடி டூர் பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். மீனாட்சியில் தான். ஆமாம். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. நம்ம மீனாட்சி கம்பெனி அருப்புக்கோட்டை பேஸ் பண்ண கம்பெனி. ஆமாம். ஓனர் வந்து அருப்புக்கோட்டைக்காரங்க தான். சரி, ஓனரை பற்றி சொல்லுங்கண்ணே. ஓனர் நல்ல டைப்பு, ஷார்ப்பான டைப்பு. பேசஞ்சருக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள். அது ஒன்று. ரெண்டாவது வந்து டிரைவர் கண்டக்டருமே வந்து நீட்டாக வச்சுக்கணும் ஆசைப்படுவாப்புல. சரி சரி சரி. வண்டியும் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும் நினைக்கிறவங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாப்புல. சரி சரி சரி. அந்த அளவுக்கு தான் நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். சரிங்கண்ணா சரி. நம்ம மீனாட்சி வந்து 2 பஸ் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்பேர் வண்டி வச்சுருக்காங்க. இந்த வண்டி நம்ம சிவாசி வண்டி வந்து இப்போ வாங்கி ஒரு 4 மாதம் ஆகுது. ஒரு நாள் ஸ்பேர் வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ புது வண்டி வந்திருக்கு. இந்த வண்டி எப்படின்னு இருக்குது? ஓட்டிருக்கலாம். இப்போ எட்டு வந்துருக்கீங்க காலேருந்து? எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இனிமேல் நல்லாயிருக்கும். ஆமாம், ஓனருக்கும் நல்லா சம்பாதிச்சு கொடுக்கணும் ஆசைப்பட்றீங்க. நம்ம சிவாசி லைனு நீங்கள் ஏற்கனவே ஓட்டுன லைனானே இது? நம்ம ஏற்கனவே நான் அன்னை பஸ்ஸாக ஓடும்போது அன்னையில் ஓடுறப்ப ஓடி இருக்கீங்க. அப்போ நம்ம மீனாட்சிக்கு முன்னாடி எந்தெந்த கம்பெனியில் ஓடுனீங்க? மீனாட்சிக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரீசனாக வந்து மூசிசம் பஸ்ஸில் டிரைவராக ஓடிக்கிட்டு இருந்தேன். சரி சரி சரி. டூர் பஸ்ஸில். அதுக்கு முன்னாடி அன்னை பஸ்ஸில் இதே மதுரை சிவாசி வண்டியில் ஓடிக்கிட்டு இருந்தேன். இதே ரூட்டில் இந்த வண்டியை ஓட்டியிருக்கீங்க? சரி சரி. உங்களுக்கு தெரிஞ்ச ரூட்டு தான். சரி, உங்களுக்கு பேஜ் வண்டி நானே? எனக்கு பேஜ் வண்டினா வந்து டூர் பஸ் தான். டூர் பஸ் தான். ஆமாம். அப்படியா? ஆமாம். இப்போ லைன் வண்டி இப்போ மாற்றிருக்கீங்களா? லைன் வண்டி வந்து இப்போ வந்து லைன் ஓட்டி கொடுக்கணுங்கிறக்காண்டி ஓனர் அனுப்பிச்சி விட்ருக்காப்புல. டிரைவர் இருக்காங்க, டிரைவர் கண்டக்டர் போட்டிருக்கோம். இப்போ லெவலர் பேஜுக்கு இருக்காங்க. நீங்கள் இப்போ லைனை ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓட்டி கொடுக்குறீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஓட்டுனதுனால. சரிங்கண்ணே சரிங்கண்ணே சரிங்கண்ணே. இப்போ நம்ம வண்டி வந்து கம்பெனி மீனாட்சி அருப்புக்கோட்டை பேஸ் கம்பெனி மெயின்டெனன்ஸில் எப்படின்னு பார்க்குறாங்க? மெயின்டெனன்ஸ்லாம் பக்கா மெயின்டெனன்ஸு. வண்டி வந்து பிரிட்டன் ஆகி இடையில எதுவும் நின்றக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் ஓனர். அந்த அளவுக்கு எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான். டிவிஎஸ் தான். கரூரில் போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கு. நல்லா ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வச்சானே. ஃபுல் ஒர்க்கு பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆமாம். சரிங்க சரிங்க. நம்ம வந்து மீனாட்சி கம்பெனி பற்றி வேறு ஏதாவது சொல்லுங்கண்ணே. ஓனரை பற்றி, மேனேஜ்மெண்ட்டை பற்றி. மேனேஜ்மெண்ட்டும் நல்ல ஒரு இதுதான், நல்ல ஒரு கம்பெனி தான். சரி சரி சரி. இப்போ வந்து உருவாகி வர்றாரு ஓனர். சரி சரி சரி. அவரை வந்து நாங்கள் தான் வசதி கொண்டு போகணும். சரி, இந்த கம்பெனி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? அது எனக்கு தெரிஞ்ச இந்த பரமக்குடி வண்டி ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. அருப்புக்கோட்டை பரமக்குடி. எவ்வளோ இந்த கம்பெனி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? பஸ் சர்வீஸ் ஆரம்பித்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 5 வருஷத்துக்குள்ள. ஆமாம். இதுக்கு முன்னாடி வேறு மீனாட்சி கேஸ் சர்வீஸ்னு ஒரு 35 வருஷமாக வச்சுருக்காங்க. அப்படியா? ஆமாம். சரிங்கண்ணே சரிங்கண்ணே சரிண்ணே. சரிண்ணே, நீங்கள் நம்ம சிவாசி லைனில் நம்ம பஸ்ஸுக்கு வர வாடிக்கையாளருக்கு ஏதாவது சொல்கிறீங்களாண்ணே? பஸ்ஸுக்கு வர வாடிக்கையாளர் நல்லபடியாக வந்துட்டு போனால் எங்களுக்கு சந்தோஷம்தான். எந்த குறையினாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்களும் சொல்லுவோம். ஆமாம். அவங்க வேறு குறையில் இருந்தாலும் சொல்லுங்கன்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்குறது நம்மளுடைய கடமை. ஆமாம். சரிங்கண்ணே சரிண்ணே. வேறு சொல்கிறீங்களாண்ணே? இல்லை. சரி, ரொம்ப நன்றிண்ணே. வீடியோ எடுக்க பிரின்ஸ் கொடுத்துக்கிட்டு ரொம்ப நன்றி. உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள்ண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீனாட்சி பஸ்ஸுடைய நடத்துனர் கண்டக்டர் ஆல்ரெடி நமக்கு ரொம்ப நாளாவே பழக்கம். அன்னை பஸ்ஸில் இருந்தே பழக்கம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. உங்கள் பேருண்ணே? என் பேர் கண்ணண்ணே. கண்ணன். நான் சொந்த ஊர்ண்ணே? சொந்த ஊர் வந்து புளியம்பட்டிண்ணே, கள்ளிக்குடி பக்கத்தில். நம்ம கள்ளிக்குடி தான். பஸ் போகிற ரூட்டு தான். சரி, நம்ம மீனாட்சி இப்போ வண்டி வாங்கினது நீங்கள் மாற்றிருக்கீங்க. ஒரு 4 மாதமாக மாற்றி ஓடிட்டு இருக்கீங்க. அன்னையில் எவ்வளோ நாள் ஓடுனீங்க? அன்னையில் வந்து 3 வருஷம் ஓடுனேண்ணே. 3 வருஷம். அன்னைக்கு முன்னாடி எனக்கு அன்னை தானே பஸ். அன்னை தான் ஃபஸ்ட்டு. இன்வாய்ஸர் எல்லாம் பலனாலும் அன்னை தான். சரி, இப்போ அன்னையிலேருந்து இப்போ நம்ம மீனாட்சி கம்பெனி பஸ்ஸு அன்னையிலேருந்து அப்படியே மீனாட்சிக்கு வந்துச்சு. அப்படியே நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ அன்னை கம்பெனிக்கு இந்த கம்பெனி எப்படி இருக்குது? நான் இப்போ தானே வந்திருக்கேன். ஆனால் ஓனர் சூப்பர் டைப்பு. எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, அவருக்கு வந்து வசூல் தான் நாங்கள் காசை கூட்டி கொடுப்போம்ண்ணே. சரி 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 சரி. நம்ம வண்டி எப்படி இருக்குது? உங்களுக்கு ஓன வண்டி தான் ஆல்ரெடி. இந்த வண்டி எப்படி இருக்கு? இன்னைக்கு மீனாட்சி வண்டி புது வண்டி வந்திருக்கு. இன்னைக்கு லைனில் போனால் தான் தெரியும். இன்னைக்கு படி போட்டு வந்திருக்கு. அந்த டூர் வண்டியில் வந்து ஏற்ற முடியாது. ஆமாம், அது வந்து கொஞ்சம் ரொம்ப 2 டோர்னால இறமா. இந்த வண்டியில் வந்து நல்லா ஏற்றலாம். டிக்கெட்டு நம்ம ரெகுலர் டிக்கெட் வந்து கரெக்டாக ரெகுலராக இருக்காங்க. நம்ம டயத்துக்கு இறக்கி விட்றோம். அதனால தான் நான் ஏறாங்க. நம்ம வண்டி வந்து எக்ஸ்பிரஸ் பெர்மிட் ஆகண்ணா. இவ்வளோ நாள் எனக்கே தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும். போகிறப்ப செவரோட்டா கள்ளிக்குடி எதுவுமே நிற்காது. விருதுநகர் மட்டும்தான். கரெக்டாக வந்து இங்கே நம்ம மதுரையிலேருந்து சிவாசிக்கு எவ்வளோ நேரத்தை கவர் பண்ணுறீங்க டைம்? கரெக்டாக இங்கே 7-6 எடுப்போம்னே. அங்கே 8:45 உள்ளே போகணும். 1 நேரம் 40 நிமிஷம். 1 நேரம் 40 நிமிஷம். 1 முக்கால் மணி நேரம் அதிகபட்சம் போயிருங்க. ஆமாம். சரி சரி சரி. நம்ம வண்டி வேறு என்ன சொல்கிறீங்க? நம்ம பஸ்ஸுக்கு வர வாடிக்கையாளர், நம்ம பஸ்ஸுக்கு நிறையா பஸ் பேன்ஸு, அன்னை வண்டி, இப்போ மீனாட்சி வண்டின்னு சொல்லி வீடியோ போடுங்க சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க. காலேஜ் பசங்க, காலேஜ் பிள்ளைங்க இந்த வண்டிக்கு ரெகுலர் ஸ்டாப்பு, அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்க வந்து நம்ம
எல்லாமே ஆஃபீஸ் ஸ்டாப்பு தான் வருவாங்க. டயத்துக்கு இறக்கி விடணும். அப்படி இல்லைன்னா ஏற மாட்டாங்க நாளமேலு. ஆமாண்ணே. வண்டி டயத்துக்கு போகிறதுனால டயத்துக்கு வரனால வர்றாங்க. அந்த டயத்துக்கு காலேஜ் மெகோ காலேஜ் தான் மெயினாக ஏறுவாங்க. அங்கே காலேஜ் டயத்துக்கு இறக்கி விட்டோம்னா ரெகுலர் ஆகிட்டு. ஆமாம் ரெகுலராக வராங்கண்ணே. சரி 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 சரி. வேறு ஏதாவது வாடிக்கையாளருக்கு ஏதாவது சொல்கிறீங்களா? எல்லாரும் வாங்க, நல்லா நீட்டாக இறக்கி விட்ருவோம். ஓனர் பற்றி சொல்லுங்கள். ஓனர் வந்து சூப்பர் டைப்ண்ணே. அவரை பற்றி எதுவுமே ஓனர் வயசு ரொம்ப கம்மியான வயசுன்ற மாதிரி சொன்னாங்க. இலவட்ட பையன்தான்ற மாதிரி சொன்னாங்க தானே. இப்போ தான் வண்டி ஒரு வண்டியாக வாங்குறாரு. ஆமாண்ணே. இப்போ 2 வண்டி இருக்குது நம்ம கம்பெனியில். இப்போ கண்ணா நீங்கள் இந்த வண்டி மட்டும் டியூட்டி மாற்றுறீங்களா, அந்த அரப்பு வண்டி மாற்றுங்களா? இந்த வண்டி மட்டும் தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. அந்த வண்டியை மாற்ற சொன்னால் கூட மாற்ற வேணும். சரி சரி. இந்த வண்டி பேஜ் வண்டி. இந்த வண்டி எப்படி ஒரு நாள் டியூட்டியா 2 நாள் டியூட்டியா? 2 நாள் டியூட்டினே 2 நாள் ரெஸ்ட்டுண்ணே. 2 நாள் டியூட்டி 2 நாள் ரெஸ்ட். எப்போ டியூட்டி மாற்றுறீங்க? நைட்டு டியூட்டி நைட்டு மாற்றணும், நைட்டு இறங்கிடுவேன். சரி சரி சரி. அங்கே நைட்டு செவ்வாய்லேருந்து வந்து அப்படி இறங்கிடுவீங்க, அப்போ மாற்றிக்கிடுவீங்க. இப்போ நம்ம வண்டி வந்து 6 சிங்கிள் விடுதா 8 சிங்கிள் விடுதா? இப்போ வந்து 6 சிங்கிள் எடுக்கிறோம். இப்போ வந்து ஸ்பேர் வண்டி வரானால 6 சிங்கிள் எடுத்தோம். இப்போ வந்து லைன் வண்டி வந்துருச்சு, 8 சிங்கிள் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. சரி 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 சரி. வேறு என்ன சொல்கிறீங்க? வேறு வாடிக்கையாளருக்கு ஒன்றும் இல்லையா? சரி, ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நன்றி. பணி சிறக்க வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து நம்ம சிவகாசி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு. நம்ம ஸ்ரீ மீனாட்சி பஸ்ஸில் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:55 டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க. டிரைவர்லாம் வண்டி சூப்பராக ஓட்டிட்டு இருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே 7:06, இங்கே 8:45 டைம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 hour 39 நிமிஷம் டைம். அதில் தான் வந்தாங்க. கரெக்டான வண்டி நமக்கு வந்திருக்கோம். 8:55 வந்திருக்கு. அப்படியே டைம் ஆயிடுச்சு. அப்படியே கிளம்புறோம். டிரைவர்லாம் சூப்பராக ஓட்டிட்டு வந்தாங்க. நிறையா பேர் பஸ் ஃபேன்ஸ் தான் சொல்கிறீங்க. நம்ம பஸ் பார்த்திங்கன்னா மீனாட்சி சரி, அன்னை, வேல்முருகன் எல்லா வண்டியுமே டயத்துக்கு போகிறாங்க, டயத்துக்கு வராங்க, கரெக்டாக டயத்துக்கு ஓட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த டயம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்த்தாச்சு. டிரைவர் அண்ணே அதனால தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் வீடியோ பண்ணது. டிரைவர் அண்ணே எப்படி வண்டி ஓட்டுறாங்க, ஃபஸ்ட்டு சிங்கிள் டயர் ரொம்ப ரேருக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சொல்லி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா டயர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? உண்மைக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த இப்போ இருக்கிற வண்டி போக்குவரத்துக்குலாம் ரொம்பவே கஷ்டம் தான் டயர் எடுக்கிறதுக்கு. எல்லாத்துட்டையுமே ஆப்போசிட்டில் ஏறி வர்றப்ப திட்டுறாங்க. நிறையா பேர் வந்து வர்றவங்க பூராமே வந்து டிரைவரை திட்டுறாங்க. அவங்க ஃபேமிலி முதல் கொண்டு திட்டுறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் டிரைவர் கான்ட்ராக்டர்லாம் இந்த வண்டியை ஓட்டுறாங்க. உண்மைக்கே வந்து இந்த வண்டி வந்து இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதிகாரி, போக்குவரத்து அதிகாரி யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் பஸ்லாம் டயம் இல்லாத வண்டியிலலாம் எதுவும் டயம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி உண்மைக்கே கொடுங்க. ஏன்னா இது வந்து உண்மைக்கே டயம் இல்லாமல் வந்து போகிறது வர்றது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு விபத்து ஏற்பட்டால் ரொம்பவே கஷ்டம். டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.